guys, welcome to Ethics of Coding. நான் உங்க ராஜா. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ பார்த்துருக்கோம் அப்படின்னா, நம்ம ஒரு அப்ளிகேஷனை லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த அப்ளிகேஷன் பேர் வந்து எக்ஸ்பென்ஸ். இது வேற ஒன்றும் கிடையாது, நிறைய பேர் மறுபடியும் செஞ்சிருப்போம். என்னதுன்னா, உங்களோட எக்ஸ்பென்ஸ் அண்ட் இன்கம் ட்ராக்கிங் அப்ளிகேஷன். ஸோ மாசம் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்றோம், எவ்வளோ நம்ம இன்கம் ஜென்ரேட் பண்றோம், அது எல்லாத்தையும் ட்ராக் பண்றதுக்கான அப்ளிகேஷன். ஸோ நான் வந்து இந்த ஆப்போட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஸோ போய் செக் பண்ணி பாருங்க, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்னென்ன ஃபீட்பேக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கம்யூனிட்டி இதுல போய் கொடுங்க, ரிவ்யூஸ் கொடுங்க, எல்லாமே பண்ணுங்க. அதே மாதிரி என்னென்னலாம் புதுசா கொண்டு வந்தா நல்லா இருக்கும், உங்க சஜஷன்ஸை வந்து கமெண்ட்ஸ்ல தாராளமா சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம டெமோக்குள்ள போயிடலாமா, இந்த அப்ளிகேஷனோட டெமோ பத்தி. ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் நீங்க டவுன்லோட் பண்ணோன்னே இந்த பேஜ் தான் வரும். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஆப்பிள் இன்னும் இன்டெகிரேட் பண்ணாதனால ஆப்பிள் ஐடி வச்சு லாகின் பண்ற ஃபீச்சர் நம்ம இன்னும் எனேபிள் பண்ணல. ஸோ கூகுளுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு ஆத்தென்டிகேஷன் இருக்கு. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு கூகுள் ஐடி வச்சு, கூகுள் இமெயில் ஐடி கண்டிப்பாக வச்சிருக்கணும். ஸோ அப்போனா மட்டும்தான் இந்த அப்ளிகேஷனை உங்களால் யூஸ் பண்ண முடியும். இப்போ கூகுளுக்கு போகலாம், கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூகுள் அக்கௌண்ட்ஸ் பேஜ் கொண்டு வரும். ஸோ இதில் உங்கள் ஸ்பெசிஃபிக் இமெயில் அக்கௌண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம், எந்த அக்கௌண்ட் வேணுமோ. ஸோ இதில் வந்து உங்களால் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸுமே வந்து உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ண முடியும். இந்த டேட்டா எல்லாமே வந்து செப்பரேட்டா இருக்கிறனால உங்களால டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸை உங்க டிவைஸ்லேயே பண்ண முடியும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம டேட்டா எதுவுமே வந்து பேக் எண்டுக்கு அனுப்பல. ஸோ எல்லா டேட்டாவுமே உங்களோட டிவைஸ்ல மட்டும்தான் ஸ்டோர் ஆயிருக்கும். இன்கேஸ் நீங்க அப்ளிகேஷனை டெலிட் பண்ணாலோ இல்லைன்னா அன்இன்ஸ்டால் பண்ணாலோ இல்லைன்னா டிவைஸ் போயிடுச்சு அப்படின்னா இந்த டேட்டாவும் போயிடும். நம்மளுக்கு பேக்கப் இப்போதைக்கு கிடையாது, அது ஃபியூச்சர்ல தான் நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ உங்களுக்கு குயிக்கா இந்த டேஷ்போர்டை நான் சொல்லிடுறேன். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் கிரெடிட் ஆயிருக்குன்றதை காமிப்போம். அதே மாதிரி இங்கே எவ்வளோ அமௌண்ட் வந்து டெபிட் ஆயிருக்கு அப்படின்றத காமிக்க போகிறோம். ரெட் கலரில் இருக்கும். எவ்வளோ கிரெடிட் ஆயிருக்கிறது கிரீன் கலரில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஹைட் பண்ணின்னு நினச்சிங்கன்னா இந்த ஐ சிம்பிள் யூஸ் பண்ணி ஹைடோ ஆர் எனேபிளோ பண்ணிக்கலாம். ஸோ மேலே வந்து உங்களுக்கு ஆப்வியஸாக வந்து ராஜரத்னம் எம் அப்படின்றது வந்து உங்கள் யூசர் நேம். அதாவது என்னன்னா, உங்கள் இமெயில் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்டிருக்கோம்ல, அதை நம்ம இங்கே காமிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இங்கே கேட்டகரி இருக்குது, ஏஐ இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் நீங்கள் பட்ஜெட் ட்ராக்கிங் அப்ளிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு 10 கேட்டகரி தான் கொடுத்துருப்பாங்க கரெக்டாக. ஆனால் நம்ம அப்ளிகேஷனில் கேட்டகரி வந்து ஃபுல்லாக டைனமிக்காக இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோ கேட்டகரி வேணால் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி கிரியேஷன் போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே லிஸ்ட் ஆஃப் கேட்டகரி ஷோ ஆகும். கீழே காமிக்கிறது ஆடு, டெஸ்ட் ஆடு. ஸோ அதை நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாம். சரி, இப்போ இங்கே வந்து லிஸ்ட் ஆஃப் கேட்டகரிஸ் காமிக்கும். இந்த ஸ்க்ரீன் போகிறதுக்கு இது ஒரு வழி இருக்குது. அப்புறம் இங்கே நீங்கள் ப்ளஸ் பட்டன் கொடுத்தீங்கன்னா ஆட் கேட்டகரி வரும். இதில் தான் நம்ம வந்து அந்த ஃபுட்டு என்ன டைப் ஆஃப் ஆடை என்ன டைப் ஆஃப் கேட்டகரி கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்றது இங்கே இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ நீங்கள் ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்மள ஃபுட்டுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோம். இது வந்து டெபிட்ன்ற கேட்டகரியில் வரும். இது வந்து சப் கேட்டகரி வந்து எப்படின்னா, ஜொமேட்டோ, ஸ்விக்கி, எந்த ரிலேட்டடாக நீங்கள் ஃபுட்டை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எய்தர் டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்ற மாதிரி உங்க கிரியேட்டிவிட்டிக்கு நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னா, சும்மா ஜொமேட்டோன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜொமேட்டோ. இப்போ இதுல வந்து நீங்க ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சப் கேட்டகரி ஆட் ஆயிரும். நான் அதை தான் வந்து இங்க ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். சப் கேட்டகரி டைப் அண்ட் பிரஸ் ஸ்பேஸ் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ இதுல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஜொமேட்டோ அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் பார் அழுத்தினோன்னு என்ன ஆகும்னா ஜொமேட்டோ ஆட் ஆயிரும். அதே மாதிரி வந்து ஸ்விக்கி அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்விக்கி ஆட் ஆயிரும். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு நீங்க இந்த கேட்டகரி, அதாவது ஃபுட்ன்ற கேட்டகரிக்கு வந்து நீங்க எவ்வளவு பட்ஜெட் செட் பண்ண போறீங்க அப்படின்றத நீங்க செட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், நான் இந்த மாசத்துக்கு வந்து 5,000 வரையும் நான் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணிட்டு கிரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கேட்டகரி கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த கேட்டகரியில 2 சப்டிவிஷன்ஸ் இருக்கு. எய்தர் நீங்க அந்த கேட்டகரியை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதை மறுபடியும் ரீஎடிட் பண்ணிக்கலாம், இல்ல அப்படின்னா புதுசு நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் அகைன் போயிட்டு. ஸோ இதே மாதிரி கிரெடிட்க்கு நம்ம ஃபுட்டு கொடுத்த மாதிரி இன்னொன்று கிரியேட் பண்ணிப்போமோ, சும்மா ஒரு ரெண்ட்னு வச்சுப்போம், அதுவும் டெபிட்ல வருது. நான் ஹோமுக்குன்னு கொடுக்க போறேன், அப்புறம் பிஜின்னு 2 விஷயத்துக்கு கொடுக்க போறேன். அதோட டோட்டல் லிமிட் வந்து 15,000. ஸோ கிரியேட்னு கொடுத்தோம்னா ரெண்ட்டுக்கும் கிரியேட் ஆயிரும், ஃபுட்டுக்கு கிரியேட் ஆயிருச்சு. ஸோ இப்போ இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதை எய்தர் டெலிட் பண்ணலாம். நம்மளுக்கு டெலிட் பண்ற ஆப்ஷன் இருக்கு. டெலிட் பண்ணிட்டீங்கன்னா அது டெலிட் ஆயிரும். ஸோ கேட்டகரி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ டிரான்சாக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணணும். நீங்க என்னென்னலாம் டிரான்சாக்ஷன் அந்த மந்த்துக்கு பண்ணியிருக்கீங்கன்றதை நீங்க பண்ணணும். இங்கேயும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அமௌண்ட் என்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபுட்டுக்கு எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது ஒரு 500 பண்ணியிருக்கேன். அது வந்து டெபிட்டட் கேட்டகரியில் வரும். என்ன டைப், கேஷா இல்லை யூபிஐ ஆன்லைனா அப்படின்றது இருக்கு, யூபிஐ கார்டு ஆர் ஆன்லைன் அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போதைக்கு நான் யூபிஐ கார்டில் தான் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன். கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் நான் எதில் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது ஸ்விக்கி ஆர் ஜொமேட்டோ. ஸோ ஸ்விக்கி. எய்தர் நீங்க இப்போ ஃபுட்டு மாத்திட்டீங்க அப்படின்னா இங்கே எக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா
ரெண்டுமே போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க புதுசு கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் இங்க பிளஸ் ஆப்ஷனும் எனேபிள் ஆயிருக்கும். இந்த பிளஸ் ஆப்ஷன் வச்சு நீங்க புது கேட்டகரி பேஜுக்கு அங்க நம்ம பார்த்தோம்ல கேட்டகரி கிரியேஷன், ஸோ அந்த பேஜுக்கு உங்களால இங்கிருந்து நேவிகேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம பண்ணது வந்து ஃபுட்ல வந்து ஸ்விக்கிக்கு பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா சிக்கன் பட்டர் மசாலான்னு எழுதிக்கலாமா? ஓகே, இது வந்து நோட்டு. இது முடிச்சதுக்கு அப்புறம் என்னைக்கு நான் அதை ஸ்பெண்ட் பண்ணன்றதையும் நம்ம பண்ணிக்கலாம். 5th ஜூன்ன்றது டிஃபால்ட்டு அன்னைக்கு டேட்டு. இல்லைனா நான் நேற்று வாங்கினேன் அப்படின்னா நேற்றும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சரி, இன்னைக்குன்றதை பண்ணிட்டு கிரியேட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் இங்கே கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி உங்க டிரான்சாக்ஷனை கிரியேட் பண்ணி நீங்க வந்து உங்க எக்ஸ்பென்சஸையோ இல்லை இன்கமிங் காசையோ வந்து உங்களால ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ இதுல கீழே நேவிகேஷன்ல பாத்தீங்கன்னா இன்னும் சில ஃபீல்ட்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் என்னன்னு பார்ப்போமா? ஸோ அடுத்து வந்து ஆல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது என்ன இதை மீன் பண்ணுதுன்னா நீங்க எத்தனை டிரான்சாக்ஷன்ஸ் கிரியேட் பண்றீங்களோ அந்த எல்லா டிரான்சாக்ஷனும் இந்த பேஜ்ல பாத்துக்கலாம். ஸோ இன்னொரு டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்ணுவோமா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000 நான் வந்து ரெண்ட்டுக்கு கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து கேஷாக கொடுத்துட்றேன். ஸோ ரெண்ட் ஆஸ் வெல் அஸ் இதோட சப் கேட்டகரி வந்து ஹோமுக்காக என்ன 5ஆம் தேதிக்கு பதிலாக நான் 1ஆம் தேதி கொடுத்தேன்னு வச்சிடறேன். 1ஆம் தேதி இல்லை மண்டே கொடுத்தோன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்றோம்னா இங்க ஆட் நோட்ல வந்து ஹோம் ரெண்ட் கிவன் அப்படின்னு கொடுத்துப்போம். கிரியேட் கொடுத்தோன்னே இப்போ வந்து ரெண்ட் கிவன் வந்து 10K அந்த ஜூன் 2ஆம் தேதி அது கிரியேட் ஆயிருச்சு அப்படின்றது வந்துருச்சு. கேஷா பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த ரெண்டு இது கிரியேட் ஆயிருக்கு. நான் எக்ஸ்ட்ரா இன்னொன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு 800 சேம் ஃபுட்டு ஸ்விக்கியில் 4ஆம் தேதி. ஓகே, இப்போ நம்ம பண்ணது எல்லாமே வந்து டெபிட்டட், அதாவது நம்ம செலவு பண்ணதை ட்ராக் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளுக்கு ஏதாவது காசு நம்மளுக்கு இன்கமிங் வருதா அப்படின்றத எப்படி பண்ணலாம் அப்படின்னா அதே கேட்டகரி கிரியேஷன் பேஜுக்கு போயிருங்க ஏதாவது ஒரு இடத்துல. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ரெண்ட்டுக்கு கிரியேட் பண்ணியிருப்போம். கரெக்டா? ரெண்ட்டுக்குன்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு ரெண்ட்டும் டெபிட்ல தான் வச்சு கிரியேட் பண்ணியிருக்கோம். சாரி, அப்போ இன்னொரு இது கிரியேட் பண்ணிக்கலாம். கிரெடிட்டட்னு மாத்திருங்க. மாத்தினதுக்கு அப்பதான் மாறும், அப்பதான் அங்கே ஷோவும் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க, டெபிட்ல இருக்கனால தான் நம்மளுக்கு வந்து செலக்ட் கேட்டகரி வந்து டெபிட்டோட வந்திருக்கு. அந்த ஆரோ மார்க் பார்த்தீங்களே தெரியும். இன்கேஸ் நான் கிரெடிட்டுக்கு மாத்திரனா எனக்கு கேட்டகரி இருக்காது. ஸோ இப்போ நான் கிரெடிட்டுக்கு கேட்டகரி கிரியேட் பண்ண போறேன். கிரெடிட் என்ன கிரெடிட் கொடுக்கலாம்? சேலரின்னு வச்சுப்போமா? சேலரி இது வந்து என் பழைய ஆஃபீஸ் போடுறேன் டெக்கியான், அதுல இருந்து எனக்கு சேலரி வரலாம். அப்புறம் யூடியூப். ஸோ இந்த மாதிரி ரெண்டு இது கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ டோட்டல் அமௌண்ட் வந்து 8K இல்லை 80,000 வருதுன்னு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போம். கிரியேட்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு அங்கே கேட்டகரி கிரெடிட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இங்கே எனக்கு கிரெடிட்ல சேலரின்னு வரும். இப்போ நீங்க டெபிட்டுக்கு மாத்திட்டீங்க அப்படின்னா அந்த டெபிட்டுக்கான கேட்டகரிஸ் இங்கே பாப்புலேட் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து கிரெடிட்கான டிரான்சாக்ஷன் பண்ண போறேன். எனக்கு வந்து 50K வந்திருக்கு. எதுலனா சேலரி டைப்பு, எதுலனா யூடியூப் இன்னைக்கு வந்ததுன்னே வச்சுப்போம். சரியா? யூடியூப்னு கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு 50K வந்து கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு வரும். இங்க நீங்க மேல பாத்தீங்கன்னாலும் அமௌண்ட் கிரெடிட்டர்ல எனக்கு 50,000 வந்திருக்குன்ற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு இது வந்து ஃபுல்லா மேனுவல் டைப்பிங்ல தான் இருக்கு. நம்ம ஃபியூச்சர்ல வேணும்னா வந்து ஆட்டோமேட்டிக் டிடக்ஷன் கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த லிஸ்ட் ஆஃப் இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கிறது இருக்கும். இதுல நீங்க இங்க மேல பாத்தீங்கன்னா ஃபில்டர் இருக்கு. இதுல வந்து ஆல் கிரெடிட்டட் டெபிட்டட்னு இருக்கு. நீங்க கிரெடிட்டட் மட்டும் தனியா பார்க்கணும்னா கிரெடிட்டட் கொடுத்தீங்கன்னா கிரெடிட்டட் ஆக்டிவிட்டிஸ் மட்டும் வரும். அதே மாதிரி டெபிட்டட் கொடுத்தீங்கன்னா டெபிட்டட் ஆக்டிவிட்டிஸ் மட்டும் வரும். ஆல்னு கொடுத்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கும். ஓகே, அடுத்த முக்கியமான பார்ட் சார்ட்ஸ். சரி, இந்த இதுல வந்து எத்தனை டைப் ஆஃப் சார்ட்ஸ் இருக்குன்னா வீக் இருக்கு, மந்த் இருக்கு, இயர் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பக்கத்துல ரெண்டு இது இருக்கும், பிளாட்ஸ் இருக்கும். ஒன்னு வந்து ரெட் கலர்ல இருந்துச்சுன்னா அது வந்து டெபிட்டட், கிரீன் கலர்ல இருந்துச்சுன்னா கிரெடிட்டட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கிராஃப் பிளாட் ஆயிருக்கு. இப்போ மந்த்லி கேலண்டர் போனீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும், இயர்லி கேலண்டர் போனீங்கன்னாலும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இதுல என்ன பண்ண போறோம்னா டெபிட்டடுக்கு மாத்திட்டேன். அப்ப டெபிட்டட் இது மட்டும் தான் காமிக்கும். அப்புறம் மந்த்துக்கு மாறும்போது மந்த்ல டெபிட்டட் மட்டும் காமிக்கும், இயர்ல டெபிட்டட் மட்டும் காமிக்கும். ஸோ இப்போ நான் மறுபடியும் ஆளுக்கு மாறிடுறேன். கீழே இங்க ஸ்பெண்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு பை சார்ட் இருக்கு. இந்த பை சார்ட் எப்படி அப்படின்னா நீங்க கிரியேட் பண்ணிருப்பீங்களா கேட்டகரிஸ், அந்த கேட்டகரிஸ் பேஸ் பண்ணி இங்க வந்து உங்களுக்கு பாப்புலேட் ஆகும். எப்படி அப்படின்னா இப்ப இந்த இடத்துல வந்து ஆல் இருக்கனால உங்களுக்கு எய்தர் அது கிரெடிட்டடா இருந்தாலும் டெபிட்டடா இருந்தாலும் வந்துருது. எக்ஸாம்பிள் ஃபுட்டு, ரெண்ட், சேலரி. இப்போதைக்கு இந்த 3 கேட்டகரி கிரியேட் பண்ணியிருக்கோம். சேலரின்றது கிரெடிட்ல தான் வரும், டெபிட்ல வராது. ஸோ சேலரியும் இங்க இருக்கு. சேலரியோட இது வந்து 82% நம்மளுக்கு காமிச்சிருக்கோம். 17% ரெண்ட், 3% ஃபுட்டுக்கு ஸ்பெண்ட் ஆயிருக்கு அப்படின்றது காமிச்சிருக்கோம். இப்போ நான் இதுல வந்து கிரெடிட்டருக்கு மட்டும் மாத்திட்டேன் அப்படின்னா எனக்கு சேலரி மட்டும் தான் அங்க காமிக்கும், மற்ற எதுவும் காமிக்காது 100%. அதே மாதிரி டெபிட்டருக்கு மாத்திடுறேன் அப்படின்னும் போது டெபிட்டட் மட்டும் தான் இருக்கும், சேலரி போயிடும். ஸோ
அந்த ஃபில்டர் வந்து இங்கே நம்ம உள்ள காமிச்சிருப்போம். இதுதான் வந்து கிராஃப் நம்மளுக்கு இங்கே புல் டு ரெஃப்ரெஷ்னும் இருக்கு டேட்டாவை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பேஜ். இந்த செட்டிங்ஸ் பேஜில் உங்களுக்கு மாற்றுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தீம்ஸ் இருக்கு. தீம்ஸ் வந்து டார்க் தீம் ஆஸ் வெல் அஸ் லைட் தீம், அப்புறம் டிவைஸில் என்ன தீம் வச்சிருக்கீங்களோ அந்த தீம் வந்து இன்டகிரேட் பண்ணுற மாதிரி 3 தீம் செட்டிங்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வாட்ஸ் நியூ, புதுசாக என்னென்ன வரும் அப்படின்றது, அதான் மந்த்லி பட்ஜெட்ஸ் புதுசாக இல்லை இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து பட்ஜெட் பிளானர், தீம் செட்டிங்ஸு, அனலிட்டிக்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அதுன்றதெல்லாம் வந்து இந்த வாட்ஸ் நியூ இப்போ என்ன புதுசாக வந்திருக்கிறதுல இருக்கும். அப்கமிங் ஃபீச்சர்ஸ்ல சப்ஸ்கிரிப்ஷன் கொண்டு வரலான்னு இருக்கும், ஆட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு. அதே மாதிரி கிளவுட் சிங்கோட ஸ்விட்ச் அக்கௌண்ட்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கு, ஆனா லாக் அவுட் பண்ணிட்டு பண்ற மாதிரி இருக்கு. அதை நம்ம டைரக்டா ட்விட்டர், ஃபேஸ்புக் இருக்கிற மாதிரி சிங்கிள் கிளிக்ல கொண்டு வரலான்ற ஒரு ஐடியா இருக்கு. அதே மாதிரி டீடைல்டு அனலிட்டிக்ஸ், இன்னும் கொஞ்சம் கிராஃப்ஸ் வந்து பிளாட் பண்றதுல இன்னும் அழகா பண்ணலாம் அப்படின்ற ஐடியா இருக்கு. அதெல்லாம் அப்கமிங் ஃபீச்சர்ஸ்ல காமிச்சிருப்போம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நீங்க படிச்சு பாருங்க. நம்ம எந்த டேட்டாவும் லோக்கல்ல ஸ்டோர் பண்ணல, அப்புறம் எந்த டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ஷேர் பண்ண மாட்டோம் அப்படின்றது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல இருக்கு. சப்போர்ட்டுக்கு என் இமெயில் cloudexpense@gmail.com கொடுத்துருக்கோம். இதுக்கு சப்போர்ட்டுக்கு நமக்கு தனி டீம் இல்லாதனால ஏதாவது query இருந்துச்சுன்னா அந்த இமெயில கான்டாக்ட் பண்ணலாம். அபவுட்ல இந்த எக்ஸ்பென்ஸ் அப்ளிகேஷன் என்னன்றதை பத்தி பார்த்துருக்கோம். அதே மாதிரி லாக் அவுட் கொடுத்தீங்கன்னா இந்த இது லாக் அவுட் ஆயிரும். ஸோ இன்னொரு அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு டோட்டலா செப்பரேட்டா இன்னொன்று கிரியேட் ஆகும், அதை நீங்க பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஆப் எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்க. ஏதாவது பிரச்சனையோ ஏதாவது பக் இருந்தா ரிப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஏஐங்க. இப்போ நம்ம எல்லாமே பார்த்துட்டோம், செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இந்த ஏஐ என்ன அப்படின்னா, நான் ஜெமினி ஏஐ யூஸ் பண்ணி, ஜெமினி ஏஐயோட என் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி, ஃப்ரீ தான் அது. ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த அப்ளிகேஷன்ல இந்த 1 மாசத்துக்கு நீங்க என்ன டிரான்சாக்ஷன், உங்க டிரான்சாக்ஷன் பேட்டர்ன்ஸை கொடுத்து, இந்த டிரான்சாக்ஷன் பேட்டர்ன்ஸை வச்சு உங்களுக்கு சஜஷன்ஸ் அண்ட் எப்படி டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கீங்க, அதாவது எப்படி உங்க எக்ஸ்பென்ஸை கால்குலேட் பண்ணி கரெக்டா பண்ணிருக்கீங்களா இல்லையான்றத ஏஐ வந்து உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி ஒரு அவுட்புட் கொடுக்குற மாதிரி. போய் பார்ப்போமா? ஸோ இதுதான் அந்த ரிப்போர்ட்டு. அது வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுது என்னென்னா எதெல்லாம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது பேஸ் பண்ணி எவ்வளோலாம் வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம், ஸ்ட்ராட்டஜிக்ஸ் இந்த 50-30-20 ரூல் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் உங்களுக்கு வந்து ஒரு சஜஷன்ஸ் கொடுக்குற மாதிரியோ, உங்கள் ஸ்பெண்டிங் பேட்டர்ன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சஜஷன் மாதிரி கொடுக்கும் ஜெமினி ஏஐ. ஸோ இதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஆட் மட்டும் பார்க்க வேண்டியது இருக்கும். ஓகே கைஸ், டெமோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் பாருங்கள். நம்ம செஞ்ச அப்ளிகேஷனோட ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் லிங்க் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுது, நல்லா இருக்கா அப்ளிகேஷனு. அப்ளிகேஷனில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த கொடுத்துருக்க இமெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறதை வச்சு நம்ம அடுத்து ஏதாவது பக் இருந்தால் ரிசால்வ் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம நிறைய டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபயர்பேஸ் வச்சு அத்தன்டிகேஷன் பண்ணியிருக்கோம், கூகுள் அத்தன்டிகேஷன் பண்ணியிருக்கோம். அது முக்கியமான ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்து வந்து லோக்கல் ஸ்டோரேஜுக்கு வந்து ஹைவ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹைவ் யூஸ் பண்ணி லோக்கல் ஸ்டோரேஜில் இந்த எல்லா டேட்டாவையுமே ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் எஃப்எல் சார்ட்ஸ் யூஸ் பண்ணி சார்ட்ஸ் நம்ம எழுதியிருக்கோம். சார்ட்ஸ் இந்த பை சார்ட், கிராஃப் சார்ட் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு அடுத்து வேற ஏதாவது புது டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம்னா என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ஆட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் ஏஐயும் பார்த்துருப்பீங்க, ஏஐயும் இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஏஐயில் வந்து ஏஐ என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா ஜெமினி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு ஃப்ளட்டர் அப்ளிகேஷனில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்கேன். எனக்கு ஆட்ஸ், அதாவது நம்ம பார்த்தோம்னா தெரியும் இந்த ஆட்ஸ் லிங்க் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி நிறைய பண்ணிடுவோம். ஏஐ ரிலேட்டடாகவும் சரி நிறைய டேட்டாஸ் வந்து நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம், இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எப்படி கரெக்டாக ப்ராப்பராக பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஃப்ளட்டருக்கு ஒரு டீட்டெயில்டான ஒரு 2025 எப்படி ஃப்ளட்டர் வந்து எஃபெக்டிவாக கரெக்டான வேல ஒரு என்டர்பிரைஸ் லெவலில் எப்படி நம்ம கோட் ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணுறது ப்ராப்பராக அப்படின்றது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா நீங்கள் இது வரையும் படித்தது எல்லாமே வந்து நான் வந்து ஒரு 2 years பேக் போட்ட வீடியோஸ் கொஞ்சம் அவுடேட்டடாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு புதுசாக நீங்கள் ஃப்ளட்டர் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த அப்ளிகேஷன் பாருங்கள், யூஐ எவ்வளோ என்ஹான்ஸ்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் க்ரியேட்டிவான அப்ளிகேஷன் வந்து ஃப்ளட்டரில் நான் சொல்லி தரணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் என்ன டேக் பண்ணி வைங்க, கேளுங்க. கன்ஃபார்மாக நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம இதை எடுத்து செய்வோம். இதுக்கு அடுத்து நம்ம பிளான் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா, கோ இருக்கு, கோ வச்சு பேக் அண்ட் சொல்லி தரலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா இந்த எக்ஸ்பென்ஸ்க்கு வந்து அடுத்த கட்டமாக நான் சொன்னேன் கரெக்டாக உங்களுக்கு வந்து கிளவுட் சிங்க் வைப்பேன் அப்படின்னு. ஸோ கிளவுட் சிங்க் வைக்கிறதுக்கு நம்ம என்ன சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கோ தான் சூஸ் பண்ணியிருக்கோம், மாங்கோ டிபி. ஸோ அதுக்கு நான் ஆப்வியஸாக உங்களுக்கு ஒரு செஷன் மாதிரி எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதை நான் சொல்லித்தரேன் கன்ஃபார்மாக. கோ இப்போதைக்கு நம்ம லைனப்பில் இருக்கிறது வந்து அட்வான்ஸ்டு ஃப்ளட்டர், அதாவது என்னன்னா 2025 ஃப்ளட்டர் எப்படி இருக்கு, ஏன்னா புது வெர்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு.
ஸோ இப்போ ஃப்ளட்டர் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து டீட்டெயிலாக ஒரு வாட்டி நம்ம சொல்லித்தர பார்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா இல்லை பழைசே போதும் அப்படின்னாலும் நீங்கள் அதை வச்சுக்கலாம். ஸோ ஃப்ளட்டருக்கு ஒரு லைனப் இருக்குது. அதே மாதிரி கோ வச்சு உங்களுக்கு பேக் எண்ட் எப்படி ப்ராப்பராக ஒரு க்ரட் ஆப்ரேஷன் பண்ணுற அளவு ஒரு பேக் எண்ட் உங்களுக்கு என்டர்பிரைஸ் லெவலில் இல்லைனாலுமே, ஏன்னா நானும் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ என்டர்பிரைஸ் லெவலில் இல்லைனாலுமே உங்களுக்கு பேசிக்காக வந்து ஒரு சின்ன க்ரட் ஆப்ரேஷன் பண்ணுற அளவு இருக்குது அப்ளிகேஷனை நான் சொல்லித்தர பார்க்குறேன். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. See you. Bye bye.